மீனம். ரொம்ப நேரம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் மீன ராசினர்கள் என்னோட ராசிக்கு சொல்லுங்களேன்னு கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு இந்த 2026ல் வரக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார்? ஜாக்பாட் ராசி. ஓகே சார். கடைசி ராசி ஜாக்பாட் ராசி. ஜாக்பாட் ராசி எப்படின்னா, இப்போ ஒரு பெரிய போராட்டம் உங்களுக்கு இருக்குது. என்ன ஜென்ம சனி இல்லைங்களா? ஜென்ம சனியுடைய காலகட்டத்தில் வாழ்க்கையில் அப்படியே மந்தமாயிடும், உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படும், செல்வாக்கிற்கு கொஞ்சம் குறைவு ஏற்படும், நினைப்பது நடக்காமல் போகும், தேவையற்ற சிந்தனைகள் குழப்பங்கள்லாம் வரும். இது பொதுவான விதி. ஆனால் இப்போ ஒரு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்ற கேது அவங்களை காப்பாற்றிட்டு இருக்கார். என்ன வந்தாலும் சமாளிக்கக்கூடிய சக்தியை 6ஆம் இடத்துக்கு கேது பண்ணிட்டுருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு குரு உச்சமாக வருகிறார். குரு சஞ்சார நிலை எப்படி சொல்கிறோம்னா, அவருடைய பார்வையை வச்சு தான் சொல்கிறோம். அப்போது அங்கிருந்து 9ஆம் பார்வையாக மீனராசியை பார்க்க போகிறார். முதல்ல என்னென்னா, இந்த ஜென்ம சனியால் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள் மீனராசினருக்கு இல்லாமல் போகும். முதல்ல ஒரு நல்ல பாயிண்ட் என்னென்னா, ஜென்மராசனி பாதிக்காது. அடுத்து 5ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்ற போது குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக ஏற்படும். இது பொது பலன். இது இல்லை குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்கணும், குழந்தைகளை உயர்கல்விக்கு அனுப்பணும், குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி பண்ணணும், அதற்குரிய காலகட்டமாக அதில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் நீங்கும். ஒரு பூர்வீக சொத்தில் சொந்த குடும்பத்திற்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலகி அந்த சொத்து எந்த சொத்து எதிர்பார்த்தீங்க சொத்து கை கிடைக்கும். அது 5ஆம் இடத்து குரு செய்து கொடுக்கின்ற பூர்வ புண்ணிய பலன் என்பது. இந்த காலத்தில் தான் 5ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கின்ற போது தான் கடந்த பிறவிகளில் நீங்கள் செய்த உண்மையான புண்ணிய பலன்களை இந்த காலகட்டத்தில் அடைய முடியும். பார்த்தீங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தை ஜென்ம ராசியை பார்த்துட்டாரு. அடுத்து 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது எதிர்பார்த்த ஆதாயங்கள், எதிர்பார்த்த சந்தோஷம், எதிர்பார்த்த வாழ்க்கை, சொந்த வீடு, வாகனம் என்ற எண்ணமெல்லாம் 11ஆம் இடத்தை பார்க்கின்ற போது நிறைவேறும். இந்த 11ஆம் இடத்தை சூட்சுமத்தை முதல்ல உடைச்சிருக்கேன், எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். அது 11ஆவது குரு பார்க்கின்ற போது ஒரு வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கும், மறுபடியும் சொல்கிறது தான், இழந்தவர்களுக்கும் இல்லை பிரிந்தவர்களுக்கும் மறுமணம் நடக்கும், இல்லை திருமண வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு ஒரு நட்பு கிடைக்கும். இதெல்லாம் அந்த குரு செய்து கொடுப்பார். சரிங்களா? அடுத்து 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். மீன ராசிக்கு 9ஆம் இடத்தை தன்னுடைய 5ஆம் பார்வை குரு பார்க்கிறார். அப்போ சொந்த வீடு என்பது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அமையும். ஒரு வீடாக இருந்தாலும் மறுபடியும் ஒரு வீடு வாங்கிடக்கூடிய நிலை ஏற்படும். சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோடு வாழ்ந்திடக்கூடிய நிலையும் உருவாகும். தந்தை வழி உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கும், கௌரவம் ஏற்படும், எல்லா விதமான தெய்வ அருளும் கிடைக்கும். நன்மைகளையே மீனராசினர் இந்த குரு பயிற்சியின் போது காண போகிறாங்க.